ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, புலாவ், புட்டு இப்படின்னு எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு கடலைக்கறி தான் செய்ய போறோங்க. இந்த கடலைக்கறி என்னோட ஸ்டைல்ல செஞ்சுருக்கேன். இது கேரளால அவங்க செய்கிற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. இந்த கடலைக்கறியை நீங்கள் தயிர் சாதத்தோடு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். கருப்பு மூக்கடலையை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடாயிட்டு இருக்கு. அதில் 200 கிராம் அளவுள்ள கருப்பு மூக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடியை சேர்த்துட்டு நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கடலையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் கடலை சாஃப்டாக வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அவ்வளவு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 7 விசில் கொடுத்துருக்கேன் இந்த கடலை சாஃப்டாக வேகிறதுக்கு. இந்த கடலை ஒரு ஸ்டவ்வில் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே சில பொருட்களை நம்ம வதக்கிக்கணும். இப்படி வதக்கி செய்யறதுனால அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சிடலாம். அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாசி மொக்கு, ஸ்டார் ஆனிஸ் உடஞ்சி இருக்குது, அதனால அதில் பாதி அளவு பூ, 4 கிராம்பு, கல்பாசி சின்ன சின்ன துண்டாக இருந்துச்சு அதனால் ஒரு 3, ஜாதிப்பத்திரி சின்ன துண்டு, இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு பற்கள் ஒரு 6 சேர்த்துக்கோங்க. 1.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது இல்லாமல் வேறு கரம் மசாலா பொருட்கள் நீங்கள் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோடையே சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மிக்சி ஜாரில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு மிதமாக இருக்கிற தேங்காவாக இருக்கணும். ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது. சட்னி குருமாக்கெலாம் நம்ம எந்த பதத்தில் பயன்படுத்துவோமோ அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதில் ஒரு 6 இல்லை 10, 6லேருந்து 10 நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் மைய ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி இந்த விழுது எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நைஸாக இருக்கணும். இந்த விழுதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதே மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம். தக்காளி அரைக்கிறதுனால மிக்சி ஜாரை அலசிக்கோங்க. நல்ல மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, பழுத்த தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் மைய அரைச்சாச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா கடலை, அந்த ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். கடலை சாஃப்டாக வெந்தால் தான் கிரேவியில் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும். அதனால் கடலையை நல்லா வேக வச்சுக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. இது போல் நம்ம அழுத்தும் பொழுது சாஃப்டாக அது அப்படியே அழுந்தி வந்துடணும். இது கருப்பு மூக்கடலை அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் குழையாது. வெள்ளை மூக்கடலையாக இருந்ததுன்னா குழஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். ஏன்னா பாட்டம் திக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிருக்கேன். சீரகம் நல்லா பொரியணும். கடுகு தாளிக்கக்கூடாது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். சோம்பு வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் இதில் சீரகம் மட்டும் தாளித்தா போதும். தீயை நல்லா குறைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூட்டோடையே சேர்த்திங்கன்னா வெளியெல்லாம் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாயிடும். அதனால தான்
வெங்காய விழுதை சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி விழுது நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி விழுதையும் இதில் சேர்த்து வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை மணம் நல்லா ஃபுல்லாக போயிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுருங்கின பிறகு நீங்கள் தக்காளி விழுது சேருங்க. தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா சுருங்கணும். நம்ம சேர்த்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த சமயம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது தான் தக்காளியோட பச்சை மணம் மாறும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 பங்குனா தனியாத்தூள் 2 பங்கு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து செய்யும் பொழுது காரம் மிதமாக இருக்கும். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க இல்லை காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவியும் எந்த அளவு வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா மூக்கடலை, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே நான் இதில் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு தான் உப்பு நம்ம இதில் சேர்க்கணும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு இது போல் மேலே நல்லா முத்து முத்தாக கொதி வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கணும். இந்த விழுது எந்தளவு நைஸாக முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிரேவியை நம்ம தொட்டு சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும், இல்லைனா திரி திரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்தேன். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே மிதமான தீயில வச்சு மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இது போல் வந்தால் தான் அந்த நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணம் போயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா சமையல் தெரியாதவங்க கூட இந்த பக்குவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் கலந்து விட்டுட்டு நல்லா நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. நல்லா சுவையாக அதே சமயத்தில் நல்லா கமன்னு ஒரு கருப்பு மூக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது போல் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை சுட சுட சப்பாத்தி, பூரி, புலாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு சுவையாக இருக்கும். கடலைக்கறியை நீங்கள் புட்டோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆப்பத்து கூட இதை தொட்டுக்கலாங்க. இந்த மெத்தடில் இந்த கடலைக்கறியை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் ஒன்று இருக்குங்க. சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது போர் அடிக்கும். சமையலே தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சி நம்ம சேனலை பார்த்தா அந்த ரெசிபி கரெக்டான அவுட்புட்டில் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க அதை செய்யும் பொழுது நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரியான ஒரு பக்குவத்துலேயும் சாப்பிடும் பொழுது நான் எந்த அளவு ஃபீல் பண்ணி சொல்கிறேனோ அந்தளவு சுவையும் அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா மற்றவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுவையான இந்த கருப்பு மூக்கடலை கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.